தினகரன் பேப்பரில் வெளியாயிருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினா விடையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு 2 சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்துட்டு தமிழக வரலாறு, சமூகம், பண்பாடு மற்றும் அரசியல். இந்த பார்ட் வந்துட்டு இன்றைக்கி முடியுது. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி ஆரம்பமாகுது. ஸோ தமிழக வரலாறு, சமூகம், பண்பாடு மற்றும் அரசியல் சார்ந்த கேள்விகளினுடைய வரிசையில் 176வது கேள்வி. தமிழில் சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். 177. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2005. 178வது கேள்வி. சுதந்திர தாகம் எனும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சி.க. செல்லப்பா. 179. வரத நஞ்சைய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரந்தை தமிழ்ச்சங்கம். 180. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதுக்கு வந்துட்டு விடை ஆப்ஷன் ஏ, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ. அடுத்த கேள்வி. தேர்தல் கமிஷன் சமீபத்தில் எந்த செயலியை தேர்தல் நடைமுறைகளை கண்காணிக்க செயல்படுத்தியது? விடை ஆப்ஷன் டி, சிவிஜில். 182. பாரா பவர் லிஃப்டிங் உலக கோப்பையில் 59 கிலோ இளைஞர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? விடை ஆப்ஷன் பி, வினய். 183. விரைவில் ஸ்டார்ட் 2024 திட்டத்தை யார் தொடங்க உள்ளார்கள்? விடை ஆப்ஷன் சி, இஸ்ரோ. 184. சமீபத்தில் அணுசக்தி உச்சி முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெல்ஜியம். 185. தோஸ்தி 16 பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடக்கிறது? சி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இலங்கை மற்றும் மாலத்தீவுகள். 186. NICES திட்டம் எந்த நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது? விடை ஏ, இஸ்ரோ. 187. ஆபரேஷன் சங்கல்ப் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கடல்சார் பாதுகாப்பு. 188. உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட மசூதியை சமீபத்தில் வெளியிட்ட நாடு எது? விடை டி, சவுதி அரேபியா. 189. தேசிய ஊனமுற்றோர் சின்னமாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி, ஷீதல் தேவி. 190. ஃபார்முலா 4 கார் பந்தயம் முதல் முறையாக எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் சி, ஸ்ரீநகர். 191. மழையும் புயலும் என்ற நூலினை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, வ. ராமசாமி. 192. உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, தேவநேய பாவனர். 193. புதிய உரைநடை என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எழில் முதல்வன். 194வது கேள்வி. சூழி எனப்படும் அணிகலன் எங்கே அணியப்படுகின்றது? எங்கே போடுவோம் சூழின்றதுன்னா? ஆன்சர் ஆப்ஷன் டி, தலையில் அணிவது. தமிழக வரலாறு, சமூகம், பண்பாடு மற்றும் அரசியல் இந்த சப்ஜெக்டினுடைய இறுதி மாதிரி வினாவிடை இன்னைக்கு என்னன்னா 195. கூகை மற்றும் காக்கையை வைத்து திருவள்ளுவர் விளக்குவது எதனை? விடை ஆப்ஷன் ஏ, காலம் அறிதல். ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் முதல் கேள்வி. மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, 2009. இரண்டாம் கேள்வி. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. மூன்றாவது கேள்வி. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 மட்டும். ஸோ 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. 2, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். நான்காவது கேள்வி. முதல் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உனா.
தேசிய நீதிமன்ற நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 31 டிசம்பர் 2014. ஆறாவது கேள்வி, உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். இவற்றில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 4 சரி. 1, 4 என்ன சொல்லுது? நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். 4, அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். ஏழாவது கேள்வி, நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை? விடை ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3. 2 என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. 3, நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியல் அமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. எட்டாவது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 1, 3 மற்றும் 4. 1 என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும். 3 என்ன சொல்லுது? இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. 4 என்ன சொல்லுது? இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. அடுத்து 9வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களை கவனிக்கவும். ஸோ எல்லா அந்த ஸ்டேட்டில் இருக்க உயர்நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. இவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். ஸோ எப்போ இது தொடங்குனாங்கன்றதை வச்சு வரிசைப்படுத்தணும் நம்ம. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்துட்டு 3, 4, 2, 1 இந்த வரிசை தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தொடங்கின நீதிமன்றம் சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே இருக்க வரிசைப்படி முதலாவது வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம், அடுத்தது ஒரிசா உயர்நீதிமன்றம், அடுத்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றம். 10வது கேள்வி, கீழே காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பவை யாவை? ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 124 முதல் 147 வரை. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உச்சநீதிமன்றம். 12வது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஆன்சர் ஆப்ஷன் சி, 62. 13, உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து இதனை குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷரத் 143. 14வது கேள்வி, பொதுநல வழக்கு முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. ஸோ ஆப்ஷன் ஏ. 15வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விதி 214. ஸோ இந்த கேள்வியோட இன்றைய மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இன்றைக்கான கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தாங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு. சிபிகுமரன் அவர்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மறக்காம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.